அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் மோல்ட் டிசைனில் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக்னா என்னன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 3. ஸோ இந்த கிளாஸ் நம்பர் 3ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு மேஜரான விஷயங்களை நம்ம பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக்னு எடுத்தாலே ஒரு கடல் மாதிரிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதில் இப்போதைக்கு நமக்கு பேசிக்காக அடிப்படையாக நமக்கு என்ன தேவையாக இருக்குதோ அதை மட்டும் இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம், இது வரைக்கும் நம்ம 2 கிளாஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் பிளாஸ்டிக்கை பற்றி நம்ம பார்த்தோம், அதாவது ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு சொல்லி அதோட ஸ்டெப்ஸை பார்த்தோம். அதேமாதிரி போன கிளாஸில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷினை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் என்ன பார்த்தோம், நம்ம அந்த பிளாஸ்டிக் கிரானுவலை போட்டுட்டு நம்ம தேவையான ஹாப்பரில் போட்டு ஹீட்டர் மூலம் ஹீட் பண்ணி ஸோ அதை உருக்கி அதை பேரல் மூலமாக நாசில் வழியாக ஸ்க்ரூ மூலமாக நம்ம செலுத்தி அந்த இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு என்ன ஒரு பொருள் தேவை இருக்குதோ அதுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்டை பெறக்கூடிய ஒரு மெத்தடு தான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே நிறைய டைப்ஸை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு டைப் என்ன, ஒவ்வொரு மிஷின்ஸ் என்ன, வெர்டிகல் இன்ஜெக்ஷன் மோல்டுன்னா என்ன, ஹரிசாண்டல் இண்டஸ்ட்ரியல் மோல்டுன்னா என்ன, அது மாதிரி ப்ளோ மோல்டிங், ரொட்டேஷனல் மோல்டிங், ஸோ இப்படி தொடர்ந்து பல மோல்டிங் மிஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஸோ இந்த மோல்டிங் மிஷின் என்ன தான் இருந்தாலும் ஸோ அதுக்கு போடக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்னன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ இந்த பிளாஸ்டிக்னால் என்ன, இந்த பிளாஸ்டிக் எங்கேருந்து வருது என்ன, ஸோ இது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன கிரானுவல்ஸாக இருக்கும், சின்ன சின்ன பொடி பொடியாக இந்த துகள் மாதிரி சின்ன சின்ன பொருள் மாதிரி இருக்கும், அரிசி மாதிரியும் இருக்கும். பார்க்கறதுக்கு பாருங்கள் ஒரு முத்து மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலர் டைப்ஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி வருது, இதெல்லாம் இயற்கையாகவே உருவாகுதா கேட்டால் அப்படி இல்லை. ஸோ இது நம்ம மனுஷனால் ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான். இது எதன் அடிப்படையில் எங்கேருந்து உருவாக்கப்பட்டது இதுதான் நம்ம இன்னும் பார்க்கணும். ஸோ இதில் ஒவ்வொரு டைப்பாக இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸில் எப்படி உருவாக்குறாங்கன்னு கேட்டால், இந்த கலர் நமக்கு என்ன மாதிரி ஒரு தேவையான கலர்ஸாக இருக்கோ அந்த கலர்ஸை ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த விருப்பத்தில் வேணுமோ அதை தகுந்த பவுடர் எடுக்கலாம். ஆனாலும் இந்த கிரானுல்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக இருக்குது. இந்த கலராக இருக்கிறதுக்கு காரணமே ஸோ இது என்னென்னு சொல்லி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக்னால் என்னன்னு நம்ம தெரியணும். அப்போ இந்த பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடியது என்ன வார்த்தை, இது எங்கேருந்து வந்திருக்குது சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ பிளாஸ்டிக் சொல்லுவது ஒரு தமிழில் சொல்ல போனால் அது ஒரு நெகிழி, அதாவது நெகிழும் தன்மை, அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியது, அதாவது எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஒரு மோல்டு மூலம். சரி, இந்த பிளாஸ்டிக் எங்கேருந்து இந்த வார்த்தை ஒரு ஆரிஜின் வந்துன்னா இந்த கிரீக் வேர்டு, அதாவது கிரேக்க பதத்தில் இருந்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த கிரேக்கில் இதுக்கு வார்த்தை பிளாஸ்டிகோஸ்ன்னு பேர். அப்போ இந்த பிளாஸ்டிகோஸுக்கு அர்த்தம் என்னென்னா மோல்டுன்னு, மோல்டர் அதிலிருந்து மருவி வந்தது தான் பிளாஸ்டிக். ஸோ அப்போ இந்த பிளாஸ்டிக்னு சொல்லுது, அப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா அங்கே எங்கேருந்து உருவாகிறதுன்னு பார்த்தா இது இந்த ஆரிஜின் கிரேக். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் சொல்வது ஒரு ரெசின், அதாவது ரெசின் சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள், மூலப்பொருட்களை கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாலிமர் சொல்லலாம். அப்போ பாலிமர்னால் என்ன பார்த்தோம்னா பாருங்க, இதே மாதிரி நிறைய கிரானுல்ஸாக இருக்குது. ஸோ இதே போல் இந்த பாலிமர், இதை பாலிமர்னு சொல்கிறோம். இந்த பாலிமர் என்ன அர்த்தம்னா பாலி ப்ளஸ் மர் ஈக்குவல் டு பாலிமர். அது ஏன் இந்த பாலிமரை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த பாலிமர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் ஒரு கிரீக் வேர்டு தான். அப்போ இந்த பாலின்னு சொல்லக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், பாலின்னு சொல்கிறது கிரேக்க பதத்தில் மெனின்னு அர்த்தம், அதாவது நிறைய பொருட்களை அடையாளப்படுத்தும், அதை பலன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அடையாளப்படுத்தும். ஸோ மெர் சொல்கிறது வார்த்தை என்னென்னா காம்போனன்ட்ஸ். அப்போ பல காம்போனன்ட்களை கொண்டது, அதை பல பொருட்களை உள்ளடக்கியது, பல மூலக்கூறுகளை உள்ளடக்கியது தான் பாலிமர் சொல்லலாம். அப்போ இதில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக நம்ம சொல்லலாம் பாலிடெக்னிக்னு இருக்கும். இந்த பாலிடெக்னிக் சொல்லுது என்னென்னா, இதில் பாருங்க பாலின்னு சொல்ல வார்த்தை மெனி, அதாவது நம்ம பாலிடெக்னிக் காலேஜுக்குள்ளே என்ன இருக்குது, யூனிவர்சிட்டிக்குள்ளே எடுத்தோம்னா ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெக்னிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி அப்போ பல டெக்னிக்குகளை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பை கொண்டது தான் ஒரு பாலிடெக்னிக் சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பிளாஸ்டிக்கும் இதே ஒரு கான்செப்டில் இருக்கிறது தான் இந்த பாலிமர்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை ரொம்ப தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்னென்னா கெமிஸ்ட்ரி தான் இதை பேஸ் பண்ணி. ஸோ கெமிஸ்ட்ரி சொல்லணுன்னே நமக்கு
எப்படியோ அதாவது ஒரு வேப்பங்காய திண்ணை போல் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது ஒரு நம்ம சின்ன வயசில் படிக்கிற காலகட்டத்தில் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸு, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதாவது கெமிக் பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் இந்த பொருட்கள் எல்லாம். இந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஸோ இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய மெடிசின்ஸு இதெல்லாம் இருக்கிறதால இந்த கெமிஸ்ட்ரி தான் ஃபவுண்டேஷனாக இருக்குது. எப்படி நமக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் நம்ம ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம எப்படி எடுத்த உடனே நம்ம வந்து மோல் டிசைனுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் போகலைன்னு சொன்னால் நமக்கு அது எங்கே யூஸ் பண்ணுறோம், எந்த பர்பஸுக்கு நம்ம அந்த யூஸ் பண்ணுறோம் தெரியும்னா நமக்கு அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் நம்ம ஒரு பொருள் தெரியும்னா அது எங்கேருந்து ஆரிஜின் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது கெமிஸ்ட்ரி தான். அப்போ இந்த கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு தெரியும். அப்போ இன்னி தான் நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படித்து அதை பாஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கலாம். ஆனால் இன்னி நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக்கை பற்றி ஒரு மெட்டீரியல்ஸை பற்றி இன்னும் நம்ம வந்து இதை சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணணும் ஆரம்பித்தோம்னா இன்னி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த அடுத்த இமேஜில் நீ பார்த்தோம்னா பாலிஎத்திலின் தெரப்டலின் அதாவது பெட்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸுடைய ஒரு பாண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது நம்ம சொல்ல சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவுடருக்குரிய எக்ஸாம்பிள் இதை மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதை நான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுது எந்த அளவுக்கு பேஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் சரி, அந்த மூலக்கூறு இருந்தாலும் சரி, இதை வந்து இதுக்குரிய கெமிக்கல் தன்மை இருக்குது. ஸோ இதை தான் என்னன்னு தொடர்ந்து இன்னும் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது இதனுடைய ஹிஸ்டரி. அப்போ நம்ம ஹிஸ்டரி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்கு எப்படி வந்து இப்போ ஒரு ஆரிஜின் இருந்தால் தான் அது எங்கேருந்து அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னி நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தெரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே வந்து இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் மெசோ அமெரிக்கன்ஸ், அதாவது இந்த அமெரிக்காவின் ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த மெசோ அமெரிக்கா சொல்லுது இந்த அமெரிக்காவின் ஹிஸ்ட்ரியை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இது வந்து இதை எடுத்தாலே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக போகணும். அந்த மெசோ அமெரிக்கன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு அமெரிக்கன்ஸ்லேருந்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு நேச்சுரல் ரப்பர்லேருந்து ஒரு மூலக்கூறுசை எடுத்திருக்காங்க. அதாவது எடுத்தாங்க ஒரு பீஸின் மாதிரி அவங்க வந்து ஒரு கெமிக்கல் மூலமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்கன்னா மாட்டு கொம்புலேருந்து ஒரு பிசின் மாதிரிப்பட்ட ஒரு நெகிழி மாதிரிப்பட்ட ஒரு பொருளை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக்கை வந்து எப்படியெல்லாம் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னுக்காக ஒரு விஷயம் தான். அப்போ ஒரு ரப்பர் மூலமாக ஒரு பெசின் மூலமாக சில கெமிக்கல் வேதி ரசாயனம் மூலமாக அந்த காலத்திற்கு தேவையான விஷயங்களை ஸோ இது எப்போ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து பிசி 1200 வருஷத்துக்கு முன்னால்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது கிமு 1200 வருஷங்களாக இந்த காரியங்கள் நடந்திருக்கு. அதாவது அந்த காலத்திற்கு தேவையான பொருட்களை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1839 சார்லஸ் குட்டியர் இவர் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அதாவது அது கூட இந்த பொருட்களை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ரசாயனம் இந்த மாட்டு கொம்புலேருந்து உருவாகக்கூடிய பொருட்களுக்கு தேவையான மூலக்கூறுகள் அதாவது சல்ஃபர் சொல்லக்கூடிய இதை பொறுத்து அந்த இது ரப்பரில் வந்து அந்த என்ன பொருள்லாம் வந்து போட்டு கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி தொடர்ந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதே தொடர்ந்து 1856 ஸோ இவர் தான் ரொம்ப மெயின் அலெக்சாண்டர் பார்க் இன்வென்ட். ஸோ இங்கே வந்து இவருடைய வந்து ஆராய்ச்சி அதாவது இவருடைய ஒரு சிம்பிள் லோகோவே இன்னைக்கு இன்டர்நெட் வலைத்தளங்களில் இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதாவது யூகேல வந்து ஒரு சிம்பிளாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு செல்லுலாய்டு செல்லு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இந்த செல்லுலாய்டு செல்லுது அவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு மூலக்கூறுக்கு அவருடைய பேரையே அவங்க வச்சுருந்தாங்க. அதாவது பார்க்கோசைன் சொல்லக்கூடிய ஒரு பொருளை அவங்க வச்சுருந்தாங்க. அதே தொடர்ந்து 1870 அதாவது கெமிஸ்ட்ரி வல்லுநரான ஜான் ஹயாத் அதாவது இதை வந்து அவர் வந்து டைரெக்டாக என்ன பண்ணார் இந்த செல்லுலாய்டை வச்சு அதாவது ஒரு ஃபிலிம்ஸை வந்து அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஏன்னு சொல்லி நம்ம போன கிளாஸில் நம்ம இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின் பற்றி ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம இவரை பற்றி இதை வந்து தொடர்ந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷினை வந்து அதுக்கு முன்னே கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அது மூலமாக வச்சுருந்த இந்த பிளாஸ்டிக் மூலக்கூறை வந்து கண்டுபிடிச்சி அது மூலமாக வந்து ஒரு ப்ராசஸை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது 1909 இந்த பேக்லைன் நான் ரீசைக்கிள் கேட்டகரியில் வரக்கூடியது. அதாவது ஒன் டைம் யூஸ் தான், அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி
இருக்கக்கூடியதை வந்து பேக்லைட் ஒவ்வொரு மூலக்கூறு மூலமாக கண்டுபிடிக்கிறது வந்து ஒவ்வொரு தொடர்ந்து வந்திருக்கு. அடுத்து 1926 பிவிசி சொல்லக்கூடிய அதாவது பாலிவினைல் குளோரைடு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த மூலக்கூறை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் பைப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து 1933 மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. ஐசிஐ சொல்லக்கூடியவங்க இதை வந்து பாலியத்திலின் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலக்கூறா ஒவ்வொரு காலகட்டத்தில் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அடுத்து 1939 இந்த வந்து நைலான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நைலானே இந்த உலகத்தில் 1939 ஆரம்பிக்கிறது. இந்த மூலக்கூறில் ஒவ்வொரு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது 1941 ஏற்கனவே பார்த்த மாதிரி பாலியத்திலின் தெரப்தலின் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து இதன் மூலமாக வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து 1939 45 வரைக்கும் அதுக்குரிய தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்குது. அந்த டைமில் தான் 2ஆம் உலக போர் நமக்கு நடந்துட்டு இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் அந்த மும்மூலமாக நடந்து கொண்டு இருக்க காலம். நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த காலத்திற்கு தேவையான மெட்டீரியல்ஸ்களை கண்டுபிடிக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு இந்த பிளாஸ்டிக்கும் உண்டு. அதே போல தான் அதுக்கப்புறமா அடுத்தது ஃபர்ஸ்ட் பாலித்தீன் பை வந்து ஒரு பேக் வந்து 1950 தான் ரிலீஸ் ஆகும். அது தொடர்ந்து 1954 சொல்லக்கூடியது பாலிஎத்தலின் பாலிப்ராப்பலின் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுவும். ஏன்னா இன்னைக்கு இந்த பாலிப்ராப்பலின் தான் இன்னைக்கு நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் இது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் இன்னும் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே இந்த பாலிப்ராப்பலின் பற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எப்படிப்பட்ட தன்மையுடையது சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் அதாவது பாலிஸ்டரைன் அதாவது பிசி சொல்லுது ஒவ்வொரு கெமிக்கல் மூலமாக வந்து கண்டுபிடிக்கும். 1960 70 ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் அதாவது ஒரு மெட்டீரியல் மூலமாக வந்து கோட்டிங் கொடுத்து கண்டுபிடிக்கக்கூடிய மெட்டீரியல் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து 300 மில்லியனுக்கு டன்னுக்கு அதிகமாக பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டை வந்து இப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக கொண்டு வராங்க. இப்போமா அளவுக்கு அதிகமான பல டெக்னாலஜி வந்துருக்குது. ஏன் இந்த பிளாஸ்டிக் உருவாக்காங்கன்னா அதாவது மெட்டீரியலை விட இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மி. ஸோ அதனால இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரொம்ப இந்தியங்கிறது. ஏன்னா என்ன தான் இந்த உலகத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் வந்து ஒரு பொல்யூஷன் நம்ம சொன்னாலும் பிளாஸ்டிக்கை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து போட முடியாது. காரணம் இன்னைக்கு நமக்கு வந்து சுற்றுச்சூழலை பாதிக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்களை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாஸ்டிக் அமைப்பு அந்த ஒரு மெட்டீரியல்ஸை மூலக்கூறை வந்து நம்ம தவிர்க்கலாமே வெளியே முழுவதுமாக பிளாஸ்டிக்கை வந்து நம்ம இதுலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு கூடிய பஸ்ஸு காரு ட்ரெயின் மற்ற இன்னும் ஒவ்வொரு விதக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது இந்த பிளாஸ்டிக். ஸோ அதனால் பிளாஸ்டிக்கை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம லைஃப்பில் ரிமூவ் பண்ண முடியாது. சரி, அப்போ இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்ப்போம். அப்போ இந்த பிளாஸ்டிக் வந்து இப்படி தான். அப்போ பேசிக்காக நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன தெரிஞ்சுட்டுனா பலவிதமான ஒரு மாட்டுக்கொம்பு அதை ரப்பர் இயற்கை ரப்பரில் வந்து ரசாயனம் உருவமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பழங்காலத்தில் நடந்தது. சரி, அப்போ இந்த இதில் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பார்த்தோம். ஒவ்வொரு மூலக்கூறாக ஒவ்வொரு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இந்த பிளாஸ்டிக் வந்து எத்தனை டைப்பாக இருக்குது கேட்டோம்னா இந்த பிளாஸ்டிக்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று தெர்மோ பிளாஸ்டிக், இன்னொன்று தெர்மோசெட் பிளாஸ்டிக். சரி, தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன சொன்னால் அந்த பேர்லேயே நம்ம அந்த ஒரு ஷார்ட்கட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே வந்து தெர்மோ பிளாஸ்டிக் கேட்டகரி சேர்ந்தது. தெர்மோசெட் பிளாஸ்டிக்னா நான் ரீசைக்கிள், அதாவது ரீசைக்கிளே பண்ண முடியாத கேட்டகரியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே தெர்மோசெட் பிளாஸ்டிக்கில் வருது. சரி, அப்போ ஏன் இந்த காரியங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ தெர்மோசெட் பிளாஸ்டிக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அதாவது கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அது மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்து இன்டர்ஃபோஸை ஹீட் பண்ணும்போது அது வந்து இலகும் தன்மையாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எந்த அளவுக்கு எந்த ஒரு மெத்தடில் நமக்கு வந்து உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம உருவாக்கலாம். ஆனால் அதே மாதிரி அதே பொருளை திருப்பி நம்ம ஹீட் பண்ணி ஒவ்வொரு இதே நம்ம ப்ராடக்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு டைப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த இதை வந்து ஒரு கப்பு ஒரு பாட்டில் இல்லை ஒரு இடத்துல ஒரு சேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா இன்னொரு அதே ப்ராடக்ட் ரீசைக்கிளை பண்ணி இங்கே வேற ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த தெர்மோசெட் பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கக்கூடிய என்னென்னா கோவேலன்ட் சொல்லக்கூடிய ப்ரௌன் இது வந்து கிளாஸ் லிங்க் ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தும். அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து
ரொம்ப பிணைப்பு மாதிரி ஒரு கிராஸ் டாக்கில் இருக்கும். அதாவது பெண்டிங், அதாவது ஹீட் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகாதுன்னு சொன்னால் அது வந்து இருக்க கொடுக்காது. அப்போ அப்படி ஓவர ஹீட் கொடுத்தா அது என்ன செய்யும்னா ஒன்று எரிஞ்சு போகும். ஸோ அதனால தான் இது ஒன் டைம் யூஸ் சொல்லுவாங்க, அதில் நான் ரீசைக்கிள். ஸோ அப்போ தெர்மோ பிளாஸ்டிக், அப்போ இதில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியக்கூடிய பாற்றை இங்கே தான் இருக்குது. ஸோ தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோசெட் பிளாஸ்டிக். அப்போ தெர்மோ பிளாஸ்டிக் சொல்லுவது ரீசைக்கிள் பண்ண முடியும், தெர்மோசெட் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. சரி, அப்போ இந்த தெர்மோ பிளாஸ்டிக்கில் என்ன கேட்டகரி, அதாவது இந்த தெர்மோ பிளாஸ்டிக் லிஸ்ட் என்ன, ஸோ அதோட பவுடர் என்ன சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்ரிலிக், நைலான், பிவிசி, பிபி, பிசி. ஸோ இதை தொடர்ந்து நிறைய பவுடர்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் அதாவது எந்த பவுடர் நமக்கு வந்து ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அது எல்லாமே தெர்மோ பிளாஸ்டிக் தான். அப்போ தெர்மோசெட் பிளாஸ்டிக் சொல்லும்போது டைரெக்டாக என்ன வரும்னா பாலியூரித்தின், பாலிஸ்டர் ஃபைபர் கிளாஸ், பேக்லைட். ஸோ பேக்லைட் எங்கே இருக்குன்னா சுவிட்சு, டிவி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இன்னி தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம லைஃப் பிளாஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து டேமேஜ் ஆகிடுது, இல்லைன்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் போகுதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், குப்பையில் போகும். ஸோ இந்த குப்பை போட்ட இடம்லாம் டைரெக்டாக எங்கே போகும், நமக்கு இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குப்பை கிடங்கு இருக்குது, அந்த குப்பை கிடங்குக்குள்ளே போகும். சரி, இதனால தான் சில இடங்களில் இதனால சில விலங்கினங்களுக்கும் சில பாதிப்புகள் இருக்குது, பூமிக்கும் சில பாதிப்புகள் இருக்குது. சரி, உண்மைதான். அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸுக்கு போகும். சரி, அப்போ இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப் பிளாஸ்டிக்கை பார்த்தோம், தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோசெட் பிளாஸ்டிக்காக பார்த்தோம். சரி, அப்போ எந்த ஒரு பொருளுமாக இருந்தாலுமே குப்பைக்கு போகும்போது நம்ம பாலிப்ராப்பலின், பிபி, அதாவது பிசி, பியு அப்படி நம்ம தனித்தனியாக நம்ம போடுறதில்ல. குப்பைன்னு வரும்போது எல்லா விஷயமும் சேர்ந்து தான் வரும். அப்போ சரி, அப்போ இந்த இதில் நீங்கள் வந்து தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோசெட் பிளாஸ்டிக் இதை எப்படி நம்ம பிரித்து எடுக்கலாம் பார்த்தா ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்துலேயே நம்ம எடுத்தாலும் சரி, ஸோ இந்த நமக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம கரெக்டாக நம்ம ஒரு வரும்போது கரெக்டாக நம்ம பிளாஸ்டிக், பழைய பிளாஸ்டிக் இருக்காது தாங்க, அந்த பிளாஸ்டிக்கை வந்து விற்கிறதுக்கு கேட்கறதுக்கு வருவாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஒரு பொருள் கேட்டால் அதுக்கு ஈடான ஒரு பொருளை நம்ம வாங்கிடுவோம். அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு கலாச்சாரத்தை பொறுத்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவோம். சரி, ஸோ அங்கேயும் நம்ம வந்து கவனிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் கரெக்டாக எடுப்பாங்க. அதாவது நான் ரீசைக்கிள் இல்லாத பொருட்களை வந்து அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க, இது வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ டிவி, சில முக்கியமான பார்ட்ஸு, சுவிட்ச் போர்டில் இருக்க சில காரியங்கள் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்போ இதிலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கும். அப்போ எது நான் ரீசைக்கிள், எது ரீசைக்கிள்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. அப்போ இதில் வந்து ஒவ்வொரு இந்த குப்பைன்னு வரும்போது எல்லா செட்டுமே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம தனித்தனியாக நம்ம பிரிக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் 2 செட்டாக நம்ம பார்க்கும்போது, இப்போ தெர்மோ பிளாஸ்டிக்னு எடுத்துட்டாலே அதுக்குள்ளே நிறைய கேட்டகரிஸ் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவுடர்ஸுகளை வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் இருக்குது. ஒரு பாட்டில்ஸ் எடுத்தோம்னா பாலிஎத்திலின் டெட்ராங்க. ஸோ அதே மாதிரி பிபி, நமக்கு வந்து பாக்கெட்டு, சேரு, ஸோ இன்னும் நிறைய பொருள்ஸ் எல்லாம் இருக்குது, நைலானில் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட பொருள் இருக்குது. சரி, இப்போ நமக்கு ரீசைக்கிள் சொல்லும்போது அதே பொருள் நமக்கு திருப்பி கையில் கிடைக்கணும். அப்போ நமக்கு இங்கே வந்து எல்லா பொருளும் மிக்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி தனித்தனியாக பிரிக்கலான்னு பார்த்தா இதுக்குன்னு ஒரு தனி ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மிஷின்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு மேனுவலாக இருக்கக்கூடிய மிஷின்ஸ் தான் நம்ம இந்த மாடலில் காட்டியிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனு, ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு பெரிய செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தோம்னா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய, அதாவது இன்ஜெக்ஷன் மவுண்டிங்லேயே நமக்கு தெரியும் ரீசைக்கிள் ப்ராசஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துலையும் கூட நீங்கள் வந்து ஒரு மேனுவல் மிஷினை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணக்கூடியதை பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம சில ட்ரையல் பீஸ் ஓகே ஆகலை, சில பவுடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சில இதில் வந்து மோல்டு பண்ணும்போது சில இடங்களில் சில உருவமான ஷேப் இல்லாமல் அரகுற ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக்கை வந்து அப்படியே தூர போட முடியுமா கேட்டால் முடியும். அப்போ அதை ரீசைக்கிள் பண்ணதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே ஒரு இது இருக்கும். ஸோ அதில் ஹாப்பரில் போட்டு அது அவ்வளோத்தையும் ஒரு மிஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டீத் இருக்குது, அதை மூலம் கட் பண்ணி தூளாக்கி ஸோ அதை வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணக்கூடியது ஒரு மெத்தட் இருக்குது. இது மேனுவலாக இருக்கக்கூடியது. ஆனால் இப்போ நம்ம இந்த இதில் பார்த்த மாதிரி ஸோ ஒவ்வொரு பவுடரும் ஒவ்வொரு தூளாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் ஆல்ரெடி யூஸ் பண்ணது, அப்போ தனித்தனி பொருள் இருக்கக்கூடிய இடத்துல இதை வந்து எப்படி தனித்தனியாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின்ஸ்லாம் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பெரிய ஹாப்பரில் எல்லா ப்ராடக்ட்டுமே, அதாவது கொண்டு வந்தக்கூடிய பொருட்களை போடுவாங்க. ஸோ எடுத்த உடனே அதை எங்கே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு
டைரெக்டாக எடுத்த உடனே அதை வந்து க்ளீன் பண்ணுது. அந்த குப்பையில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு எல்லாமே மாற்றி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுது. அடுத்த செக்ஷனில் ஸோ அதில் இருக்கக்கூடிய லேபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதுவுமே வந்து கரெக்டாக கட் பண்ணக்கூடிய ஷேப்பில் போகும். ரொம்ப தூளாக்கக்கூடிய பொசிஷனில் போகும்போது ஒவ்வொரு இதையுமே தனித்தனி தூளாக்கி போகும்போது அந்த இடத்துல க்ளீனிங் திருப்பி நடக்கும். சில இடங்களில் அதாவது ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் அடிப்படையிலையும் கூட நம்ம பிரிக்கலாம். அதாவது ஒவ்வொரு செக்ஷனாக போகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒவ்வொரு சென்சார் வச்சுருப்பாங்க. அந்த சென்சாரில் ஏற்கனவே அங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதற்குரிய மூலக்கூறு என்ன, ஸோ இது ஆல்ரெடி இதெல்லாம் வந்து டைரெக்டாக ஐடி துறையிலேருந்து அதில் கூடிய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து டைரெக்டாக எடுத்து அந்த சிப்பில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதன் மெஷின் வந்து கரெக்டாக சென்சார் பண்ணி இருக்கும். இது எந்த பவுடர் என்ன டீட்டெயில்ஸை சொல்லி ஸோ அதிலிருந்து நம்ம டைரெக்டாக பிரித்து ஒவ்வொரு பொருட்களை ஒவ்வொரு மூலப்பொருட்களை வந்து செட் பண்ணி அதாவது பிரித்து எடுக்கக்கூடாது. இது வந்து ஓவராலாக விஷயம். இதில் வந்து இன்டெப்த்தான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம். ஸோ ஒரு மேலோட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ. ஸோ அப்போ ஒவ்வொரு இதையுமே நம்ம சென்சார் பண்ணி வந்து எடுக்கக்கூடிய மெத்தட் தான் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இவ்வளோ தான் இந்த ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய அந்த மிஷினுடைய ப்ராசஸ். இப்போ நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். அதாவது தெர்மோபிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கில் 7 டைப்பாக இருக்குது. 7 டைப்ஸ் ஆஃப் தெர்மோபிளாஸ்டிக். அப்போ நம்ம தெர்மோபிளாஸ்டிக் சொல்லுறது நம்ம சொல்லிட்டோம் ரீசைக்கிள். அப்போ இந்த ரீசைக்கிள் பண்ணக்கூடிய என்னென்ன பவுடர்ஸ் நம்ம சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாலிஎத்திலின், தெரப்தலின், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின், பிவிசி, லோ டென்சிட்டி பாலிஎத்திலின், பிபி, அதாவது பாலிப்ராப்பிலின், பிஎஸ் பாலிஸ்டிரின், அதாவது கடைசியில் இருக்கிறது அதர்ஸ்ன்னு இருக்குது. இந்த அதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா தெர்மோபிளாஸ்டிக் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளே வந்துடுது. சரி, இது இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கொஞ்சம் நல்லா ஒத்துப்பா. இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் என்ன, இந்த சிம்பிளை நீங்கள் ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன் சரி, இந்த கிளாஸை நீங்கள் பார்த்து முடிக்கும் போதும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பாட்டமில் இங்கே இருக்கும், இல்லைன்னா சில இதில் லேபிளில் இருக்கும். இந்த சிம்பிள் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து மெஜாரிட்டி அதிகமாக நீங்கள் வந்து கீழே இருக்க பாருங்கள். அது இந்த சிம்பிள் மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஷேப் இருக்கும். அது ஆரோ மார்க்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோகோஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்னு அர்த்தம், அதாவது தெர்மோ பிளாஸ்டிக்னு அர்த்தம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஏற்கனவே அவங்க அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. 1, 2, 3லேருந்து 7 வரைக்கும் கொடுத்து. ஸோ இந்த 1 சொல்லக்கூடியது வந்து எதுனா பாலியத்தில் டெராப்தலின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் இந்த கீழே 1 போட்டு அந்த பிஇடின்னு கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்து இந்த நம்பரை மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை மட்டும் இதை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். அது நம்பர் 1 இருக்குன்னா பாலியத்திலும் தெராப்தலின் இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் பாட்டில், ஜாரு, கேப்பு, அதாவது பாட்டில் கேப் பண்ணதுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து இந்த வந்து ரெண்டாவது ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இருக்குது. இந்த பேர்லேயே பார்க்கலாம் ஹை டென்சிட்டி பாலியத்திலின்னு சொல்லிடுது. ஸோ இதுன்னு பார்த்தோம்னா இது வந்து அதிகமாக நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய சானிடைசர் பண்ணக்கூடிய இந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிஸ்டன் மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸு, பாண்ட்ஸ் பவுடர், ஸோ இந்த பவுடர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஹை டென்சிட்டி பாலியத்திலின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அடுத்தது 3வது இருக்கிறது பிவிசி. இந்த பிவிசியை பற்றி நமக்கு சொல்ல வேண்டாம், பாலிவினைல் குளோரைடுன்னு இருக்குது. அந்த பிவிசி பைப் தான் இன்றைக்கி நமக்கு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து என்னெல்லாம் இருக்காங்கன்னா ஷீட்டு, பைப்பு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய க்ளீனிங் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதையுமே இந்த பிவிசி இது வந்து கேட்டகரியில் வருது. ஸோ இது வந்து 3வது கேட்டகரியில் வருது. 4வது கேட்டகரியில் லோ டென்சிட்டி பாலியத்திலின். ஸோ இது வந்து இது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸு, பேக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம பால் கவர், ஒவ்வொரு கவரேஜ் இந்த மாதிரிப்பட்ட சில ப்ராடக்ட் பண்ணதுக்கு வந்து லோ டென்சிட்டி பாலியத்திலின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 5வது, இது தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிபி, அதாவது ஒரு பவுடர் பாலிப்ரோப்பலின். நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ஹவுஸ் ஹோல்டர் இருந்தாலுமே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாலிப்ரோப்பலின். இனி நம்ம டிசைன் பண்ணும்போது கூட இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை இனி நீங்கள் வரக்கூடிய கிளாஸில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த பாலிப்ரோப்பலின் சொல்லதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ ஏன்னா இது ஒரு ஃபெஷல், இது வந்து எல்லா பவுடருமே ஸ்ட்ராங் தான். இது வந்து ஒரு ஃபெஷலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கூட. அது வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வரும். ஸோ இதுக்காக தான் இந்த பாலிப்ரோப்பலின் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டில், பக்கெட்டு, மக்கு, இன்னும் நிறைய விஷயங்களை அந்த ஃப்ளவர் போட்டு இந்த மாதிரிப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருள், சேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த பாலிப்ரோப்பலின் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டில் 5வது நம்பர்னு இருந்து பிபின்னு இருந்துன்னா அது பாலிப்ரோப்பலின் அர்த்தம். அடுத்தது
பிஎஸ்ன்னு இருக்குது, பாலிஸ்டரின். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சில நீங்கள் வந்து சில கேசோல் இந்த மாதிரிப்பட்ட இருக்குது, பேக்கேஜ் டாய்ஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அதாவது ஆப்ஜெக்ட்ஸுகளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியதுக்காக இருக்கக்கூடிய பவுடர் பாலிஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதர்ஸ்னு இருக்குது. இப்போ அந்த அதர்ஸ்னு சொல்லிட்டாலே இது கீழே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது அக்ரலிக் ஷீட்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரலிக் ஷீட்னால் வேறு என்ன இல்லை, நம்ம வந்து விளம்பர பலகையில் போர்டு நம்ம இருக்குல்ல, ஸோ அது தான் அந்த அக்ரலிக் ஷீட்டு சொல்லுவோம். அடுத்த நைலான். நைலானில் நிறைய டைப் இருக்குது. நைலான் 6, நைலான் 6x6ன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே இந்த இதில் இருந்து அடுத்த கேட்டகரியில் வரும்னா, இது நைலானில் இருக்கக்கூடிய அந்த நைலான் டாய், அது மாதிரி சிடி, ஸோ இந்த பென்ட்ரைவ்ஸில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே இந்த இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான். அப்போ இந்த இது தான் ரொம்ப அதிகமாக ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இது கட்டாயமாக மறக்கவே கூடாது. அதாவது இந்த 7 டைப் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாமே என்ன கேட்டகரியில் வரும்? தெர்மோ பிளாஸ்டிக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெர்மோசெட் பிளாஸ்டிக். ஸோ தெர்மோசெட் பிளாஸ்டிக் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாயில் வந்து ஈஸியாக வந்துக்கூடாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இது தான். ஸோ தெர்மோசெட் பார்த்தோன்னா எபாக்சின் ரெசின், மெலனின் ஃபார் மெட்டல், அடுத்தது பாலிஸ்டரின் ரெசின், அடுத்தது யூரியா ஃபார் மெட்டல் ஹைட்ரோன். இப்படி ஒவ்வொரு இது வந்து இதே மாதிரி இருக்குது. எப்படி நம்ம வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கில் பார்த்தோமோ அதே மாதிரி தெர்மோசெட் பிளாஸ்டிக்லையும் இருக்குது. ஸோ இது என்னென்னு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த எபாக்சி ரெசின் சொல்லக்கூடியது இது என்னென்னா, இது வந்து காஸ்டின் என்கேப்சுலேஷன் பாண்ட் அதர் மெட்டீரியல்ஸ். அதாவது இது வந்து டைரெக்டாக எங்கே பார்த்தோன்னா ஒயர், இப்போ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பொருட்கள் வருது. மோஸ்ட்லி நம்ம தெர்மோ செட்டிங் எடுத்துட்டாலே அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல், அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். அடுத்தது மெலனின் ஃபார் மெல்டைன் ஹைடு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சம் கெமிக்கல், அதாவது ரெசின், ஸ்ட்ராங் ஹெட், ஸ்ட்ரெயின், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்சுலேட் டேப், அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமே இது ரொம்ப யூஸ் பண்ணிருக்காது. அதாவது பாலிஸ்டர். இது வந்து டைரெக்டாக என்னென்னா அதர் மெட்டீரியல்ஸ் கூட வந்து ஒரு பாண்டிங் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதுவும் எலக்ட்ரிக்கல் சைடில் வருது. அடுத்தது யூரியன் ஃபார் மெட்டல் ஹைட். ஸோ இதுவும் அதே தான், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஹேண்ட் கண்ட்ரோல். ஸோ அந்த சம்மந்தமாக கூட ஒயர்ஸு, அதில் வந்து நம்ம அந்த பேஸ் பண்ணிக்கக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையுமே இது வந்து இருக்குது. ஸோ இந்த தெர்மோசெட் பிளாஸ்டிக் வந்து நம்ம அதிகமாக நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இதில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆனால் இது வந்து எந்த இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹை சைட், அதாவது ரொம்ப இன்ஜினியரிங் பேஸ் பண்ணிக்கக்கூடியது, அதாவது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் ஆகும். ஆனால் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா தெர்மோ பிளாஸ்டிக் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது என்னென்னு நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பிளாஸ்டிக்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து எத்தனை டைப்பை நம்ம பிடிக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் வந்து என்னென்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஜென்ரலாக இந்த வேர்ல்டில் இந்த பிளாஸ்டிக், அதாவது ஒரு தெர்மோ இருந்தாலும் சரி, தெர்மோசெட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இதை 3 கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்கலாம். ஒன்று காமோடிட்டி பிளாஸ்டிக், அடுத்தது இன்ஜினியரிங் பிளாஸ்டிக், ஸ்பெஷாலிட்டி பிளாஸ்டிக். அப்போ காமோடிட்டின்னு சொல்லுது என்னென்னா ஒரு காமன்லி யூஸ். ஸோ இது வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கை தான் இது வந்து அதிகமாக அடையாளப்படுத்தும். நம்ம இது வரைக்கும் பட்ட 7 பவுடர்ஸுமே இங்கே வந்து அடையாளப்படுத்தும். அடுத்தது இன்ஜினியரிங் பிளாஸ்டிக். இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் சொல்லிட்டாலே இது வந்து இன்ஜினியரிங் சொல்லிட்டாலே நம்ம வந்து வெஹிக்கிள், ஆட்டோமொபைல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பொருட்ஸோட, அதாவது ஒரு ஸ்பெஷல் டைப்பாட்டு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அடுத்தது ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் சொல்கிறது வந்து இது என்னென்னா, இது டைரெக்டாக எங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரிப்பட்ட நம்ம மதர் போர்டு, அதாவது எலக்ட்ரானிக் போர்டில் இருக்கக்கூடிய சிப்ஸு, ஸ்லாட்ஸ், அந்த மாதிரிப்பட்ட மைக்ரோ சிப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையுமே கண்டுபிடிக்க ப்ராசஸர். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே இந்த பிளாஸ்டிக் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இது மூலமாக கண்டுபிடிக்கணும். இது தொடர்ந்து இது வந்து ஏரோநாட்டிக்கல், அடுத்த மாதிரி ஏரோஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் செய்யறதுக்கு இந்த ஸ்பெசிலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் ஆகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காமோடிட்டி பிளாஸ்டிக் சொல்கிறது வந்து இது என்ன கேள்வி ஆகுதுன்னா பாலிஎத்திலின், பாலிப்ரொபலின், பாலிவினைல் குளோரைட், PMMA, அதாவது பாலிமித்தைல் மெத்தாக்ரைலேட் சொல்லக்கூடிய இந்த இடத்துல பவுடர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே கெமிக்கல், அதாவது கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு மூலக்காரும் ஒவ்வொன்றுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆனாலும் இது வந்து நமக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஜஸ்ட்டு என்னென்னு சொல்லி நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ஹவுஸ் ஹோல்ட் சம்மந்தமாகக்கூடிய எல்லா பொருட்களையுமே இதில் வந்து அது யூஸ் பண்ணலாம். அடுத்து
இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஜினியரிங் பிளாஸ்டிக். அப்போ இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் சொல்லிட்டோம்னா இந்த இடத்துல எங்கே எதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னு பாருங்கள். பாலிபுத்தலின் டெராப்தலின், PAK அதாவது பாலி ஈத்தர் கீட்டோன், PET பாலி ஈத்தல் டெராப்தலின், பாலி ஆக்சி மெத்தாலின் அதாவது PPS, அப்போ பாலி ஃபினைலின் சல்ஃபேட், அடுத்தது PSU அதாவது பாலி அரைல் சல்ஃபியூர், அதாவது PTF பாலி டெட்ராஃப்ளூரித்தீன், அதாவது PEK பாலி ஈத்தர் கீட்டோன், ABS அதாவது அக்ரலைனிக் பியூட்டடைன் ஸ்டிரின், அடுத்தது PC பாலிகார்பனேட். இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா இதில் அதிகமாக நம்ம பார்க்கல வந்து PET பாலிஎத்தரிக் டெட்ரா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது தெர்மோபிளாஸ்டிக்லேயும் வருது. ஸோ இது நமக்கு அதிகமாக இன்ஜினியரிங் சைடில் சொல்றதை விட இது டைரெக்டாக எங்கே யூஸ் ஆகும்னா காமன்லி அதாவது காமோடேட்டில் தான் வரும். இங்கே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ABSன்னு இருக்குது. ஸோ இந்த ABS கொஞ்சம் இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்திருக்குது. ABS மெட்டீரியல் இது முக்கால்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸுக்கு ABS மெட்டீரியல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுது. எலக்ட்ரானிக்கல் பார்ட்டு, எலக்ட்ரிக்கல் பார்ட்டுக்கெலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக யூஸ் பண்ணுறது பாலிகார்பனேட். ஸோ இதை பேஸ் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம டிசைன் பண்ணுவோம். நீங்கள் அந்த மெட்டீரியல் நீங்கள் பார்த்தோம்னா அதை எடுக்கும் போதே அதில் அந்த ப்ராடக்டை நீங்கள் அதை தொட்டு பார்க்கும் போதே அதை அதோட மெட்டீரியல் அதோட குவாலிட்டி அதனுடைய தன்மையை தனியாகவே தெரியும். ஸோ அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து ஸ்பெசிலிட்டி பிளாஸ்டிக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதில் இருக்கக்கூடிய பவுடர்ஸை பார்த்தீங்கன்னா லிக்விட் கிறிஸ்டால் பாலிமர், அடுத்தது PPS பாலிஃபினைல் சல்ஃபேட், PEK பாலி ஈத்தர் கீட்டோன் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்ஜினியரிங் செக்டர்னு பார்த்தோம். அப்போ இன்ஜினியரிங் செக்டருக்கும் ஸ்பெசிலிட்டி பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் தொடர்பு உண்டு. அதே மாதிரி சில காரியங்கள் அந்த பிளாஸ்டிக் அதாவது இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய சில பொருட்களுக்கு காமன்லி யூஸ், ஆனால் அந்த ஃபெசிலிட்டி சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கும் காமனுக்கும் அதிகமாக யூஸ் ஆகாது. ஆனால் இன்ஜினியரிங் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் டைப்பில் தான் இது யூஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மதர் போர்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரோநாட்டிக்கல் அதாவது ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு, அது மாதிரி ராக்கெட்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஃபெசிலிட்டி பர்பஸ் யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ பார்த்தோம். அப்போ நம்ம பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம். அதாவது பிளாஸ்டிக் என்ன, இந்த பிளாஸ்டிக்கை எத்தனை டைப்ஸாக பிரிக்கலாம், எப்படி அதனுடைய ஹிஸ்டரி எப்படி எங்கேருந்து வந்தது, அந்த 2 டைப் தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட் பிளாஸ்டிக் பார்த்தோம். தெர்மோசெட் பிளாஸ்டிக் 4 டைப்புன்னு பார்த்தோம். தெர்மோபிளாஸ்டிக்கை 7 டைப்புன்னு பார்த்தோம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணது தெர்மோபிளாஸ்டிக். ஸோ தெர்மோபிளாஸ்டிக் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, ஒவ்வொரு பொருள் செய்யும்போது ஒவ்வொரு மூலப்பொருள் பார்த்தோம். அதே மாதிரி இது 2ஐயும் பேஸ் பண்ணி ஒரு 3 கேட்டகரி வைஸாக நம்ம பிரிச்சிருக்காங்க. அது காமன்லி யூஸ், அடுத்தது என்ஜினியரிங் பிளாஸ்டிக்னு இருக்கும், அதாவது ஸ்பெஷலிட்டி பிளாஸ்டிக்னு இருக்கிறத நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ இவ்வளவு நமக்கு ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு ஒரு பேசிக்காக ஒரு பிளாஸ்டிக்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த பிளாஸ்டிக்கை வச்சு நமக்கு டிசைனில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நம்ம யூஸ் இருக்குதா கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது முக்கியமான என்ன விஷயம்னா அதனுடைய டென்சிட்டி, அடுத்தது ஸ்ரிங்கேஜ். இந்த 2 முக்கியமான விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இந்த 2 முக்கியமான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அடுத்து மோல் டிசைனுக்கே இறங்கணும். இது இல்லாமல் 2 விஷயம் இல்லாமலே மோல் டிசைன் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ டென்சிட்டி, அப்போ இந்த டென்சிட்டி எங்கே யூஸ் ஆகும்? அப்போ டென்சிட்டின்னு பார்த்தோம்னா அதனுடைய அடர்த்தி. ஸோ இப்போ டென்சிட்டி ஒவ்வொரு பவுடருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பவுடருக்கும் அதுக்கு அடர்த்தி தனித்தனியாக இருக்குது. அது இன்றைக்கி கண்டுபிடிச்சி ஒரு சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டென்சிட்டி என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம எத்தனை கிராமில் நம்ம அதை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் பண்ணுறது இந்த டென்சிட்டி தான். அப்போது இந்த டென்சிட்டியை பற்றி அடுத்த வரக்கூடிய கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த டென்சிட்டி நமக்கு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக்கை சில வெயிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எத்தனை கிராமில் இருக்குது, எத்தனை கிலோகிராமில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம டிசைன் பண்ணது அந்த கிராமில் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த டென்சிட்டி தான் ரொம்ப முக்கியம். அது நம்ம எப்படி நம்ம டென்சிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். அடுத்தபடி சிங்கேஜ். இந்த சிங்கேஜ் என்னன்னு சொன்னோம். இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு சிங்கேஜ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பவுடரையும் நம்ம ஹீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அதாவது ஒரு வர்ஜின் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு தெர்மோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, தெர்மோசெட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வர்ஜின் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது கிரானுவல் ஆகுது. ஸோ கிரானுவலில் டேரெக்டாக என்னென்னா யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி அந்த ஹீட் மூலமாக அந்த நாசில் வழியாக அந்த எந்த டைக்கு நம்ம செட் பண்ணிட்டோம் அந்த டையில் யூஸ் ஆகும். ஸோ அதில் போகும்போது இந்த இடத்துல
இங்கே வந்து மெட்டல் அந்த டிசைனில் பண்ணது எல்லா கேவிட்டி இருக்கக்கூடிய எல்லா பொசிஷன்லையும் வந்து மெட்டல் வந்து ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆன உடனே என்ன ஆகும்னா ஏற்கனவே சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட் மூலமாக அது வந்து ஹீட்டாக தான். அப்போ நம்ம வெளியே எடுத்தால் என்ன ஆகும், ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், அது கூட சேஃப் இருக்காது. அப்போ நமக்கு அதில் உள்ள மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா அதுக்குள்ள கூலிங் செக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த கூலிங் செக்ஷனே நம்ம ஒவ்வொரு இதையும் என்னென்னு பார்க்கணும். ஸோ இந்த கூலிங் இந்த டையில் வந்து அதுக்குரிய லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கூலிங் ஆயில் இருக்குது. ஸோ அந்த கூலிங் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மெட்டல் வந்து ஹார்ட் ஆகும். ஸோ மெட்டல் ஹார்ட் ஆகும்போது என்ன அந்த இடத்துல என்ன ஆகும், அங்கே தான் சிங்கேஜ் வந்து ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100 mm இருக்குன்னா 100 mmக்கு வந்து அந்த டயமீட்டர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக 100 mmக்கு வரவே வராது. அதில் வந்து குறைஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் 99 வரும், இல்லைனா 99.5 அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும். நம்ம நினச்ச அளவுக்கு வராது. அப்போ இதுக்கு காரணம் என்ன, சிங்கேஜ். அப்போ ஒரு பொருள்லேருந்து ஒரு தன்மையிலேருந்து இன்னொரு தன்மைக்கு போகுது. திரவத்திலேருந்து திட நிலைக்கு போகும்போது அதோட தன்மை மாறும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் சிங்கேஜ் வந்து அடிக்கும். இப்போ சிங்கேஜ் ஆகும்போது இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸை தவிர்க்கிறதுக்கு சிங்கேஜ் இருக்குது. அந்த சிங்கேஜ் மெத்தட் இருக்குது. இதை வந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்க்கணும். ஸோ இன்னும் வரக்கூடிய கிளாஸில் ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கி நமக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, அதாவது மிகப்பெரிய ஒரு பிரளயமே உண்டு பண்ணியிருக்கிறது கோவிட். ஸோ இந்த கோவிட்-19 சொல்லக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் இந்த பிளாஸ்டிக்கில் எந்த விதமான தாக்கத்தை உண்டாக்கியிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது இந்த பிளாஸ்டிக்கில் வந்து மூலப்பொருளில் இந்த காரியங்களில் இந்த பொருட்களில் எத்தனை டைமில் வந்து எத்தனை மணிக்கூர் வாழும் சில குறிப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இனி வரக்கூடிய கிளாஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஒரு டிசைன் மோல்ட் டிசைன் பார்க்கறதுக்கு நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு இன்னும் பல கிளாஸுகள் ஆகிறதுனால என்ன பண்ணோன்னா அடுத்த கிளாஸில் ஒரு பேசிக்கான ஒரு கோர் கேவிட்டி எப்படி பிரிப்பது பார்க்கணும். ஸோ அடுத்த கிளாஸில் அதே மாதிரி இதோட தியரி, அடுத்தது ப்ராக்டிக்கல், தியரி ப்ராக்டிக்கல். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிறதுக்கு நன்றி, வணக்கம்.